வணக்கம். 60 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல டே 35ல இருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம என்னதெல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துட்டு இன்னைக்குள்ள நியூ டாபிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் டைப்ல ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி கொஸ்டின் மேக் பண்றதுன்னு பார்த்தோம். கொஸ்டின் டைப் பார்த்திருக்கோம். டென்சஸ் பார்த்திருக்கோம். டென்சஸ்லயுமே டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அதுலயுமே எல்லாத்துலயுமே உங்களுக்கு டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்துருங்க. சரியா? எல்லாத்துலயுமே டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்துடும். அதை வச்சு நம்ம எப்படி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இது மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். கான்வர்சேஷன், நரேஷன், அடுத்தது அட் லாஸ்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்ன்ல மேஜர் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்மளோட லைஃப் ரொட்டீன் இருக்கு இல்லையா, ஒரு 10 டேஸ் நம்ம லைஃப் ரொட்டீனை வச்சு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன்ல ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இதை கேட்டுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் சொல்லி பார்க்கணும். கான்வர்சேஷன் நீங்க வந்து யூஸ்வலா காலையில தான் நம்ம எல்லாரும் வீட்டுல தானே இருப்போம். காலையிலேயே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், வீட்லயே பேச ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா இதை பார்த்த உடனே உங்களுக்கு வீட்டுல பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். எனக்கு தம்ப்நெயில்ல பார்த்த உடனே நீங்க பேசலாம் அப்படின்லாம் நான் போடல. சரிங்களா? இப்படிதான் ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்கணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது எப்ப வந்து எனக்கு பூமப் ஆகுதோ ஆயிட்டு போட்டு அதை பத்தி கவலை கிடையாது. 4 பேர் படிச்சாலும் நல்லா படிக்கணும், அவ்வளவுதாங்க. சரியா? வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இன்னைக்குள்ள மார்னிங் ரொட்டீன் ஃபர்ஸ்ட் ஒரு 20 டெய்லி யூஸ் சென்டென்சஸ். எதுக்கு எல்லாம் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எல்லாத்திலுமே கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 20 சென்டென்ஸ் படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஒரு 5 சென்டென்ஸ் ஆகுது, ஒரு 5 சென்டென்ஸ் ஆகுது நீங்க என்ன பண்ணுவீங்க, ரீகால் பண்ணுவீங்க கண்டிப்பா. ஓகேங்களா? சரி, அதனாலதான் ஐ யூஸ்வலி வேக் அப் அரௌண்ட் 6 o'clock. நான் வந்து ஒரு 6 மணி போல டெய்லி எந்திப்பேன். ஓகேங்களா? ஐ ஸ்ட்ரெச் மை ஆர்ம்ஸ் அண்ட் டேக் ஏ டீப் பிரீத். நல்ல ஆர்ம்ஸை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நல்ல ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விடுவேன். ஐ பிரஷ் மை டீத். ஓகேங்களா? ஐ வாஷ் மை ஃபேஸ் வித் கோல்டு வாட்டர். முகத்தை குளிர்ந்த நீரால கழுவுவேன். ஐ ட்ரிங்க் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர், வார்ம் வாட்டர். ஏன்னா நம்ம எந்திரிச்ச உடனே எல்லாம் இது பண்ணிட்டு ஒரு வெதப்பா தண்ணி குடிச்சு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? சம்டைம்ஸ் ஐ டூ யோகா ஃபார் 10 minutes. சம்டைம்ஸ் இதுல சொல்லியிருக்கு. நீங்க வந்து ரெகுலராகவே செய்யறது இருந்ததுன்னா பெஸ்ட். உங்களுக்கு என்ன யோகா, சிம்பிள் யோகா. நீங்க சோசியல் மீடியால போய் பார்த்தோன்னா யோகாலாம் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. ஓகேங்களா? சம்டைம்ஸ் ஐ டூ யோகா ஃபார் 10 minutes. ஐ சே மை மார்னிங் அஃபர்மேஷன்ஸ். நான் காலையில எந்திரிச்ச உடனே யோகா பண்ணிட்டு மார்னிங் அஃபர்மேஷன் வந்து அந்த நாளைக்குள்ளதான் இன்னைக்கு என்னென்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் செய்து முடிச்ச மாதிரி நீங்க வந்து கற்பனை பண்ணுங்களேன். இன்னைக்கு வந்து 8 மணிக்கு பஸ் ஏறி போயாச்சு, ஆஃபீஸ் போயிட்டேன், இல்லாட்டா ஸ்கூலு காலேஜ் என்னதுனாலும் நீங்க அது வந்து செய்து முடிச்சாச்சு அப்படின்னு நீங்க வந்து அன்னைக்கு காலையில சொல்லி முடிச்சேன், இன்னைக்கு எல்லாமே நான் கரெக்டா பர்ஃபெக்டா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த டே கண்டிப்பா பர்ஃபெக்டா நல்லா இருக்கும், சக்சஸ் டேயா இருக்கும். சரிங்களா? சரி, ஐ சே மை மார்னிங் அஃபர்மேஷன். இல்லை நீண்ட நாள் ஆசைனாலும் எனக்கு அது கிடைச்சிட்டு அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன். இப்போ வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல ஒரு காலேஜ்ல இடம் கிடைக்கணும், இல்லாட்டா லேடிஸ் பாக்குறதா இருந்தோன்னா எனக்கு வீடு கட்டணும், இல்லாட்டா ஏதாவது ஒரு லாங் டேர்ம் ஆசை இருக்கலாம் உங்களுக்கு, அதை கிடைச்சிட்டு அப்படின்னு நீங்க அஃபர்மேட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நடக்குங்க. சரியா? ஐ டேக் ஏ குயிக் பாத். ஐ ப்ரிப்பேர் டீ ஃபார் மை ஃபேமிலி. என் ஃபேமிலிக்காக டீ போட்டேன். தென் ஐ ரீட் த நியூஸ் பேப்பர் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். அதுக்கப்புறம் அன்னைக்குள்ள நியூஸ் பேப்பரை கொஞ்சம் ரீட் பண்ணேன், கொஞ்ச நேரம் ரீட் பண்ணேன். அடுத்தது ஐ ஹெல்ப் மை மதர் இன் த கிச்சன். கிச்சன்ல மதருக்கு ஹெல்ப் பண்ணேன். ஐ ஹெல்ப் மை மதர் இன் த கிச்சன். ஐ செக் மை மொபைல் ஃபோன் ஃபார் மெசேஜ். கொஞ்சம் மொபைல் மெசேஜ் பார்த்தோம், நம்ம காலைல எந்திரிச்ச உடனே எல்லாத்துக்கும் பழக்கம் உண்டு, மொபைல்ல ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து செக் பண்றதுல தப்பு இல்லை. ஐ செக் மை மொபைல் ஃபோன் ஃபார் மெசேஜ். ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. ஓகேங்களா? ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ். நமக்கு சின்ன சின்ன ஹாபிஸ் இருக்கணும், ஒன்று கார்டனிங், ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரொட்டீன் வேணும். காலையில இருந்துச்சு அப்படியே வேகா எல்லாம் போயிட்டு இருக்க கூடாது, போரிங்கா எந்த எதுவுமே இருக்கக்கூடாது. நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம காலையில எல்லாம் செய்து பழகுங்க. காலையில தவற விட்டோம்னா அந்த நாளே டெட் ஆயிரும். ஓகே, காலையில நீங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க. ஐ வாட்டர் த பிளான்ட்ஸ். ஐ மேக் ஏ டு லிஸ்ட் ஃபார் த டே. அதுக்கப்புறம் டூ லிஸ்ட் போடுறதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹேபிட். இன்னைக்கு என்னதெல்லாம் வேலை பண்ணணும் அப்படின்னு போட்டுட்டு அஃபர்மேஷன் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் செய்து முடிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நம்பி பாருங்க, கண்டிப்பா அந்த நாளில் நீங்க சக்சஸாவே ஆயிடலாம். ஓகேங்களா? ஐ மேக் ஏ டு லிஸ்ட் ஃபார் த டே. ஐ கெட் ரெஸ்ட் அண்ட் வியர் மை ஐடி கார்டு. தெரியும். ஐ பேக் மை பேக்.
பேக் எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. பேக்ல எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஐ சுவிட்ச் ஆஃப் லைட்ஸ் அண்ட் லாக் த டோர். ஸோ லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணியாச்சு. ஐ வாக் டு த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போனேன். ஐ ஃபீல் ஃப்ரெஷ் அண்ட் ரெடி ஃபார் த டே. எல்லாமே இன்னைக்கு காலையில் அப்படியே எழுந்தோன்னு அப்படியே அழகாக அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னு நம்ம எனக்கு தேவையான ஒர்க் எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஓகேங்களா? சரியா? அந்த மார்னிங் ரொட்டீன் பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஒரு கான்வர்சேஷன், ஒரு 5 குட்டி கான்வர்சேஷன் நம்ம வந்து மார்னிங் ரொட்டீன்ஸை வந்து பேஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? வென் டு யூ யூஸ்வலி வேக்கப் இன் த மார்னிங்? எப்போ நீ காலையில் எழுந்திப்பேன் யூஸ்வலா? ஐ யூஸ்வலி வேக்கப் அரௌண்ட் 6 o'clock போல நான் எழுந்திப்பேன். டு யூ டூ யோகா எவ்ரிடே? எல்லா நாளும் யோகா செய்வியா? நாட் எவ்ரிடே, ஒன்லி ஆன் சம் டேஸ், ஒரு சில நாள் மட்டும். வாட் டு யூ டூ ஆஃப்டர் பிரஷிங் யுவர் டீத்? பிரஷ் பண்ண பிறகு என்ன பண்ணுவேன்? ஐ ட்ரிங்க் வார்ம் வாட்டர் அண்ட் டூ எ ஃபியூ ஸ்ட்ரெச்சஸ். ஓகேங்களா? வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு. டு யூ செக் யுவர் ஃபோன் ஏர்லி இந்த மார்னிங்? காலையிலேயே உன்னோட ஃபோனை செக் பண்ணுவியா? எஸ், பட் ஒன்லி ஃபார் எ few minutes. கொஞ்ச நேரம் தான் செக் பண்ணுவேன். ஆமா, ஆனா கொஞ்ச நேரம் தான். ஹவு டு யூ ஃபீல் ஆஃப்டர் யுவர் மார்னிங் ரொட்டீன்? மார்னிங் ரொட்டீனுக்கு அப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? ஐ ஃபீல் ஃப்ரெஷ், பீஸ்ஃபுல் அண்ட் எனர்ஜெட்டிக். ஓகேங்களா? பிடிச்சிருந்து மார்னிங் ரொட்டீனை வச்சு ஒரு நரேஷன் பார்த்துரும். ஓகேங்களா? எவ்ரி மார்னிங் ஐ வேக் அப் ஏர்லி அண்ட் சிட் குவைட்லி ஃபார் எ few minutes. சீக்கிரமா எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பேன். ஐ டேக் எ டீப் பிரீத் அண்ட் தேங்க் காட் ஃபார் எ நியூ டே. நல்ல பிரீத், மூச்சை உள் இழுத்துட்டு இந்த புது நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வேன். ஐ ஸ்ட்ரெச் மை பாடி அண்ட் டூ எ ஃபியூ யோகா போசஸ் டு கீப் மை செல்ஃப் ஆக்டிவ். என்னை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக யோகா செய்வேன். ஆஃப்டர் தட் ஐ சே மை டெய்லி அஃபர்மேஷன் லைக். அதுக்கப்புறம் அன்னைக்கு அஃபர்மேஷன்லாம் சொல்வேன். என்னென்ன? ஐ ஆம் கான்ஃபிடென்ட், ஐ ஆம் பீஸ்ஃபுல் அண்ட் ஐ ஆம் ரெடி ஃபார் ஏ கிரேட் டே. ஓகேங்களா? கான்ஃபிடென்டா இருக்கேன், நான் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கேன், அமைதியா இருக்கிறேன், இன்னைய நாளை வந்து கிரேட் டேக்கா நான் ரெடியா இருக்கேன், இன்னைக்குள்ள கடமைகளை செய்ய ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஃபர்மேஷன் எடுத்துப்பேன். தென் ஐ drink a glass of water and go for a short walk. தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நடப்பேன். ஓகேங்களா? ஒரு சின்ன வாக் போவேன். when I return I take a shower and get ready. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மீனிங். I help my mother with breakfast and spend a few minutes in a prayer before starting my work. ஒர்க் தொடங்குறதுக்கு முன்ன கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணேன். This small routine keeps my mind and calm and everyday positive. ஓகேங்களா? இத மாதிரி செய்தா நம்ம எல்லா நாளும் நமக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.